18வது மக்களவைக்கு 7 கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் கடந்த 4 மக்களவைத் தேர்தல்கள் எவ்வாறு நடத்தப்பட்டன என்பது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். 2004ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலுக்கான கால அட்டவணை பிப்ரவரி 29ஆம் தேதி வெளியிடப்பட்டது. அதன் பிறகு 50 நாட்கள் கழித்து ஏப்ரல் 20ஆம் தேதி முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றது. மே 10ஆம் தேதி வரை 4 கட்டங்களாக தேர்தல் நடத்தப்பட்டு மே 13ஆம் தேதி தேர்தல் முடிவு வெளியானது. அப்போது தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக மே 10ஆம் தேதி வாக்குப்பதிவு நடத்தப்பட்டது. இந்த தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி 222 இடங்களை கைப்பற்றி ஆட்சி அமைத்தது. மே 22ஆம் தேதி மன்மோகன் சிங் முதல் முறையாக பிரதமராக பதவியேற்றார். 2009ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தல் தேதி மார்ச் 2ஆம் தேதி வெளியானது. ஏப்ரல் 16 முதல் மே 13ஆம் தேதி வரை 5 கட்டங்களாக தேர்தல் நடத்தப்பட்டது. தமிழ்நாட்டில் மே 13ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடத்தப்பட்டது. மே 16ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. இந்த தேர்தலில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி 262 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்தது. மே 22ஆம் தேதி மன்மோகன் சிங் தலைமையிலான புதிய அமைச்சரவை பதவியேற்றது. 16வது மக்களவைக்கான தேர்தல் தேதி 2014ஆம் ஆண்டு மார்ச் 5ஆம் தேதி வெளியானது. ஏப்ரல் 7ஆம் தேதி முதல் மே 12ஆம் தேதி வரை 9 கட்டங்களாக தேர்தல் நடத்தப்பட்டது. அப்போது தமிழ்நாட்டில் ஏப்ரல் 24ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது. மே 16ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை முடிவு வெளியான நிலையில் பாஜக அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி கட்டிலில் அமர்ந்தது. மே 26ஆம் தேதி நாட்டின் பிரதமராக நரேந்திர மோடி முதல் முறையாக பதவியேற்றார். கடந்த 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலுக்கான அட்டவணை மார்ச் 10ஆம் தேதி வெளியிடப்பட்டது. தொடர்ந்து ஏப்ரல் 11ஆம் தேதி தொடங்கி மே 19ஆம் தேதி வரை வாக்குப்பதிவு 7 கட்டங்களாக நடத்தப்பட்டது. தமிழ்நாட்டில் ஏப்ரல் 18ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது. தேர்தலில் பதிவான வாக்குகள் மே 23ஆம் தேதி எண்ணப்பட்டன. இந்த தேர்தலில் பாஜக கூட்டணி 351 இடங்களையும் காங்கிரஸ் கூட்டணி 90 இடங்களையும் கைப்பற்றின. இதையடுத்து மே 30ஆம் தேதி நரேந்திர மோடி 2வது முறையாக பிரதமராக பதவியேற்றார். முந்தைய 4 தேர்தல் தேதிகளும் மார்ச் 10ஆம் தேதிக்குள்ளாகவே வெளியான நிலையில் தற்போதைய தேர்தல் மார்ச் 16ஆம் தேதியான இன்று அறிவிக்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது.